விவாதத்தை திரு மணி சட்டந்து துவங்குறேன். தன்மானம் காக்க காங்கிரஸ் கட்சி பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு. கூட்டணி குறித்து யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது அப்படின்னு செல்வ பெருந்தகை சொல்றது என்ன முரண்பாட்டை காட்டுது இவங்க ரெண்டு பேருக்குள்ள? இல்லை, அதாவது நீங்கள் மாணிக் தாக்கூர் நேற்று பேசியதை அங்கே மதுரையில் ஒரு மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் திருப்பரங்குன்றத்தில் பேசியதை ஒரு மென்மையான வார்த்தை மாரி தன்மானம் காக்க காங்கிரஸ் கட்சி பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கீங்க. பாடம் புகட்ட வேண்டும் என்பது மென்மையான வார்த்தை இல்லை தான், எதிர்த்து அடிக்க வேண்டும் என்பது தான் நான் நேற்று மாலை ஏட்டில் உள்ள செய்தி. அதான் அதை எப்படி போட்டாங்கன்னா அப்படி போட்டாங்க. கூட்டணி குறித்து யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாதுன்னு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேசியதாக சொல்லியிருக்கீங்க. நாங்கள் மாணிக் தாக்கூர் மேலே புகார் கொடுக்க போகிறோம் என்று சொன்னது தான் லேட்டஸ்டான செல்வ பெருந்தகை வார்த்தை. திமுக கூட்டணி விவகாரம் பிளவை நோக்கி செல்கிறதா தமிழக காங்கிரஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த பிளவை நோக்கி செல்கிறதா என்ற கேள்வி ஏன் வருதுன்னு தெரியலை. ஆனாலும் என்னன்னு சொன்னால், இன்று காலையிலிருந்து ஒரு செய்தி பரவிட்டு இருந்தது. என்ன சார்? இணையத்தில், அதுதான் இந்த சமூக வலைதளத்தில், மாணிக் தாக்கூர் எம்பி பதவியை ராஜினாமா செய்தார் அப்படின்னு. அதுக்கு ஒரு பிரபலமான காட்சி ஊடகத்தினுடைய அடையாளத்தையும் போட்டு, இதுதான் அந்த கிராஃபிக்ஸில் ஓவன் தயார் பண்ணுறாங்களே முட்டாய், அந்த காட்சி ஊடகம் செய்யவே இல்லை. அங்கே போய் விசாரித்தா இல்லவே இல்லை. என்னன்னு சொன்னால், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர் ஒருத்தர் ஒரு நேர்காணலில் சொல்கிறாரு, திமுகவால் தான் எம்பி சீட்டு வந்துச்சு அப்படின்னு எப்படி சொல்லலான்னு கேட்குறீங்கள, அப்போ உங்களுக்கு தன்மானம் இருக்குமானா ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். அது வேற ஒரு செய்தி. மாணிக் தாக்கூர் நேற்று அந்த கூட்டத்தில் என்ன பேசினார் என்பது, அந்த கூட்டத்தில் தீர்மானங்கள் போட்டாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய திருப்பரங்குன்றத்தில் நடந்த அந்த குறிப்பிட்ட மாவட்டத்தினுடைய மறை மாவட்டத்தில் அந்த பகுதி, அதில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்பது தீர்மானமாக போட்டாங்க. அதாவது விக்கிரவாண்டி விஜயினுடைய கருத்துக்கோப்பு அதை தீர்மானமாக போட்டாங்க. அதே போல் அதில் தான் இப்படி கடுமையாக பேசியது மட்டும் இல்லாமல், குறிப்பாக அதில் பேசியது என்னென்னா, மதுரை வடக்கு என்ற தொகுதி அது காங்கிரஸுக்கு தான் வேண்டும் என்பதை அழுத்தியே மாணிக்க தாக்கூர் பேசியிருந்தார். வேறு சில செயற்குழு உறுப்பினர்கள் பேசும்பொழுது தாவேக்காவுக்கு போகணும்னு பேசினாங்க, திமுக விட்டு போகணும்னு. இதெல்லாம் காணொளி வெளியே பரவலாகவே வந்துச்சு. அப்போ உள்ளே பேசுகிறாங்க என்பது மறுக்க முடியாது என்ற நிலைக்கு. செல்வ பெருந்தகை சொல்கிறது, செல்வ பெருந்தகை தான் மாநில தலைவர் இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, யாரும் வெளியில் இது மாதிரி கூட்டணி உள்ள விஷயங்களை பேசக்கூடாது என்பதை அகில இந்திய தலைமையிலிருந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அறிவுறுத்தியிருக்காங்க. அது மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல், கேசி வேணுகோபால் எல்லாருமே அறிவுறுத்தியிருக்காங்க. அப்படி இருந்தும் அதை மாதிரி மீறி பேசக்கூடாது. அவர்களை விடவும் பெரியவரா மாணிக்கம் தாக்கூர் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுட்டு புகார் கொடுக்க போகிறேன்னே சொல்லியிருக்காரு. புகார் கொடுக்க அவரும் மாநில துணைத் தலைவர் சொர்ண சேதுராமனும் விமானத்தில் ஏறி பெங்களூர் போயிட்டாங்க. இன்னைக்கு போய் நேரடியாகவே மல்லிகார்ஜுன கார்கேட்ட பார்த்தீங்களா அந்த எம்பி இப்படி இன்னமும் பேசுகிறாரு என்ற புகாரை அங்கே கொடுக்க போயிருக்காங்க. இன்று மாலை ஏடுகளில் ஒரு ஏடு இதை போடுது இப்படி, இன்னொரு ஏடு டெல்லிக்கு போயிருக்கிறார்கள் புகார் கொடுக்க, தவறான செய்தியை போடுது. சரி சார், இங்கே மாணிக்கம் தாக்கூர் மட்டும்தான் பேசுகிறாரா? கிறிஸ்டோடங்கர் சொல்கிறாரு, டேட்டா அனலைசிஸ் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறாங்க, ராஜேஷ்குமார் ஏற்கனவே சொன்னாங்க, எல்லாரும் தானே சொல்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரஸ் முழுக்கவே அந்த கருத்தில் இருக்குது. இன்னும் உங்களுக்கு அப்டேட் வேணும், இப்போ என்ன நடக்கணும்னா, இப்போ நம்ம நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது விருதுநகரில் செயற்குழு கூட்டம் நடந்துட்டுருக்கு. அதில் தீர்மானமே முதல் தீர்மானம் மாவட்ட தலைவர், புதிய மாவட்ட தலைவர் தேர்ந்தெடுத்ததற்கு நன்றின்னு போட்டு, ரெண்டாவது தீர்மானமே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படிங்கிற விஷயம் போட்டாச்சு. போதுமா?
அப்போ செல்வ பெருந்தகை சொல்றத மாணிக்கம் தாக்கூர் கேட்கக்கூடாது அப்படிங்கிறாரா, இல்ல மாணிக்கம் தாக்கூருக்கு வந்திருக்கிறது தான் சரியான டீட்டெயிலா இப்படி நடந்து? இல்லை, மாவட்டங்களில் நாங்கள் தீர்மானம் போட்டு அனுப்புவது என்பது மாநில தலைமைக்கு என்ன தவறு என்பது அவங்க பக்கவாதம். சரிதானா? மாநில ரீதியாக 77 மாவட்டங்களில் 71 மாவட்டங்களில் இப்பொழுது மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க. 6 மாவட்டம் இன்னும் போடலை. அதில் செல்வ பெருந்தகை சாதகமாக போட்டாருன்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கத்தில் மாணிக்க தாக்கூர் முன்வைக்கக்கூடிய ஆட்சியில் பங்கு அதிகாரத்து பங்கு ஆதரிக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் நிறைய இருக்காங்க. இன்னொரு பக்கம் நான் சொன்ன மதுரையில் வடக்கே என்று சொன்னால் அது வந்து தளபதி தொகுதி. தளபதி என்ற சட்டமன்ற உறுப்பினர் முக அழகிரி பக்கம் வலுவாக இருந்துட்டு அப்புறம் முக ஸ்டாலின் பக்கம் வந்தவர். அவருடைய தொகுதி எனும் பொழுது அவர் கடுமையாக அப்போவே ரியாக்ட் பண்ணியிருந்தார் மாணிக் தாக்கூருக்கு எதிராக. அப்பந்தான் செல்வ பெருந்தகை என்ன சொன்னார்னா, தளபதி மீது நடவடிக்கை எடுங்கள்னு திமுக தலைமைக்கு செல்வ பெருந்தகையே அறிவித்தார். இதை எடுத்துக்கொண்டு நமது மாநில தலைவர் தளபதி என்ற எம்எல்ஏ இப்படி பேசியதற்கு, என்ன யாரும் வெளியே பேசக்கூடாதுங்கும் பொழுது பேசியதற்கு எதிராக நடவடிக்கை எடுங்கள்னு சொல்லி இன்னியோட 17 நாள் ஆச்சு, இன்னும் நடவடிக்கை எடுக்கலை திமுக தலைமை என்பதை செல்வ பெருந்தகை சொன்னதை அங்கீகரித்து கொண்டு பேசினார் நேற்று மாணிக் தாக்கூர். ஸோ ஒவ்வொருத்தரும் வாதங்கள் பிரதிவாதங்கள் மூலம் அந்த மோதலை வந்து தெரிவித்து கொண்டிருக்காங்கன்னு வைங்க, மாற்று கருத்துக்களை. சரி சார், இப்போ ராகுல் காந்தி நடவடிக்கை எடுத்துருவாரா மாணிக்க தாக்கூர் மேலே? புகாரை கொண்டு போயிருக்கிறார்ல. இப்போ மாணிக் தாக்கூர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லையா என்பது விவாதம் இல்லை. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்க போகிறதா இல்லையா என்பது விவாதம். சரி, இருக்க போதா இல்லையா சார்? நாளைக்கு கேசி வேணுகோபால் என்ற அகில இந்திய பொதுச்செயலாளர் வரார். அவர் வந்து இறங்கி முதல்ல புதுச்சேரியில் ஒரு பாத யாத்திரை தொடங்குறார். புதுச்சேரியில் பிரபலமாக இருப்பது வைத்திலிங்கம் காங்கிரஸில். அவரும் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாரு திமுக மேலே உள்ள கோபத்தில். ஏன்னா 2 வாரம் முன்னால் அங்கே ஜெகத் ரட்சகன் தலைமையிலான திமுக கூடி காங்கிரஸை அழைப்பு கொடுக்காம அங்குள்ள சிபிஐ மற்றவங்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்து அவங்க இந்தியா கூட்டணியை கூட்டுற மாதிரி ஒன்று பண்ணிட்டாங்க. வைத்திலிங்கம் அதனால் திமுக கூட கிடையாது காங்கிரஸ் தனிச்சு என்பதாக அறிக்கையை கொடுத்தார். ஆனாலும் கூட கேசி வேணுகோபால் அகில இந்திய தலைமையிலிருந்து வருபவர் அகில இந்திய முடிவைத்தான் எடுத்துக்கொண்டு வருகிறார் என்றும், புதுச்சேரியிலும் திமுகவுடன் கூட்டணி உண்டு என்றும், அதற்கு பிறகு அவர் இங்கே வந்து இறங்க போகிறாரு ஒரு 3 மணி நேரத்தில். நாளை மாலை 4 மணிக்கு ஒரு பாத யாத்திரையை இதே போல் வந்து தொடங்கி வச்சுட்டு எங்கள் கிழக்கு முகப்பேரில் பக்கத்துலேயே ஒரு கல்யாண மண்டபத்தில் எல்லா மாவட்ட தலைவர்களையும் கூட்டுகிறார். அதில் மாவட்ட தலைவர்களை வைத்து கொண்டு நேரடியாக கருத்து கேட்பது என்ற பெயரில் திமுகவுடன் தான் கூட்டணி என்பதை உறுதி செய்ய போகிறார் என்கிறது காங்கிரஸ் மாநில தலைமை. இந்திய கருத்துக்கள் உள்கருத்தை சொல்கிறேன் நான். கேட்டிங்களா? என்னால் உண்மையை சொல்லுவோம் முன்கூட்டியே. அவங்களுடைய வாதமே என்னன்னா, யார் யார் திமுக கூட இருக்கக்கூடாது சொல்கிறாங்கன்னு சொன்னால், யாரெல்லாம் எம்எல்ஏ இல்லையோ அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. எம்எல்ஏ பதவி யாருக்கெல்லாம் கிடைக்காது மறுபடியும் நினைக்காங்களோ அவங்கெல்லாம் சொல்கிறாங்க என்பதாக. இதற்கு மத்தியில் அங்கே ஊடகத்து பிரிவு என்று சொன்னால் கோபண்ணா ஒரு அறிக்கை விடுறாரு மாணிக்க தாக்கூரை தாக்கி, அதுவும் வருது மாலையேடுகள். அவர் இதுவரை அப்படி ஒன்றும் மாநில தலைவருக்கு ஆதரவாக இல்லையே, ஆனாலும் அங்கே இருந்தாரே என்று சொன்னால் கேஎஸ் அழகிரிக்கு நெருக்கமாக இருந்தவர். அவரும் கூட இல்லை, இப்போ இந்த பக்கம் வந்துட்டார் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக. அப்போ மேலே வந்து திமுக கூட்டணிக்கு ஆதரவான மனோநிலைக்கு கொண்டு வந்தாச்சு ராகுல் காந்தியை. அதனால தான் கேசி வேணுகோபால் வந்து இந்த முறை வந்து நாளை மாணிக்கம் தாக்கூர் இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்குது ராகுல் காந்தியுடைய மனநிலையை அறியாமலா, இல்லை ராகுல் காந்தி தான் எதிர்கட்சி தலைவர் மக்களவையில், புரியுதுங்களா? காங்கிரஸ் கட்சிக்கு அப்படின்னா கட்சி தலைவர்னு உண்டு இல்லை, சட்டமன்றம் நாடாளுமன்றத்தில். மாணிக் தாக்கூர் தான் இந்தியாவுக்கே காங்கிரஸ் கட்சிக்கு கொறடா விப். அப்போ தலைவருடைய கருத்தைத்தானே கொறடா எதிரொலிப்பார் என்பதுதான் இதுவரை பேசப்பட்டது. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த பக்கம் மாநில தலைமை காங்கிரஸிலிருந்து மாணிக் தாக்கூர் பிடி இழந்து விட்டார் டெல்லியில் அகில இந்திய தலைமையில், அதனால் இப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். இதற்கு மத்தியில் நான் சொன்னேன்னே மதுரை வடக்கு, அங்கே
இளைஞர் காங்கிரஸ் ஒரு சோரோட்டி விட்றாங்க, கை சின்னத்தில் வாக்களியுங்கள்னு சொல்லி போட்டு அந்த வடக்கு, அதாவது தளபதி தொகுதி முழுக்க ஓட்டிட்டாங்க நேற்று. மாணிக்க தாக்கூர் என்ன சொல்லிட்டாரு, தன்னுடைய நேற்று என்ன, அதை நான் வரவேற்கிறேன். அதே சமயம் செல்வ பிறந்தகை பக்கத்தில் இருந்து அதை நான் கண்டிக்கிறேன், அவர்கள் யாரும் நடவடிக்கை எடுக்க போகிறோம். இப்படியாக நேரடியாகவே காங்கிரஸிற்குள் இதுவரை இல்லாத அளவுக்கு மாறுபட்ட விஷயங்கள் வந்து. டெல்லிக்கு அப்போ யார் போனால், டெல்லிக்கு விமானத்தில் போனதாக ஒரு ஏடு போட்டிருக்கேன்னு விசாரித்தா, ப. சிதம்பரம் சோனியாவை பார்க்க டெல்லி கிளம்பி போயிட்டார். ப. சிதம்பரம் அதுவும் இன்றைக்கி நடக்கு. சோனியா வந்து திமுக கூட தான் இருக்கணும் என்று சொன்னதாகவும், ராகுல் தான் அதில் மாறுபட்டு தாவேக்காவை சொன்னதாகவும் ஒரு கருத்து பரவிட்டு இருந்துச்சு. இப்போ இல்லை, இப்போ மாறிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து போயிட்டு வந்தவங்க கூட அகில இந்திய காங்கிரஸினுடைய இடத்துல டெல்லியில் எல்லாம் தாவேக்காவை பற்றி நிறைய பேசுகிறாங்க என்பதும் சொல்கிறாங்க. இத்தனைக்கும் மத்தியில் தான் முதல்ல என்ன சொன்னாங்க, அகில இந்திய காங்கிரஸ் முடிவு வந்து தாவேக்கா பக்கம் போகும் என்பதாக இருந்தால் ப. சிதம்பரம் திமுக பக்கம்தான் என்று சொல்லும் பொழுது அவருடைய பழைய ஜனநாயக காங்கிரஸை புதுப்பிப்பார் என்பதாக சொன்னாங்க. ஓகே ஓகே. இப்போ மாணிக்க தாக்கூர் ராஜினாமா என்ற செய்தி பரவினொன்ன, அப்படியான விருதுநகரில் மறுபடியும் அவர் வந்து இடைத்தேர்தல் வருமே நிற்பாரா என்றெல்லாம் கூட விவாதிக்க போயிட்டாங்க உள்ள. ஆனால் அது இல்லை, பொய்யினாய் போச்சு. பொய்யினாய் போச்சு. ப. சிதம்பரம் காங்கிரஸ் ஜனநாயக பேரவைக்கு மீண்டும் உயிர் கொடுப்பார் அப்படிங்கிறது அப்போ பேசினாங்க. அகில இந்திய தலைமை வந்து தாவேக்கா பக்கம் போனால், இப்போ திமுக பக்கம் போனால் மாணிக்க தாக்கூர் அதேமாரி தான் செய்வாரா தெரியாது. ஆனால் மாவட்ட தலைவர்களிலும் அவர்கள் கணிசமானவர் அந்த மாதிரி திமுக விட்டு வெளியே போகணும்னு சொல்கிறாங்க என்ற கருத்து நீங்கள்லாம் ராஜேஷ்குமார்லாம் சொன்னீங்களே, அந்த மாதிரி அதுவும் இருக்குது. அதான் இன்றைக்கி விருதுநகர்லையும் தீர்மானம் போட்டாங்கன்னு சொல்கிறேன் நான். திண்டுக்கல்லையும் அதேமாரி தீர்மானம் சொல்கிறாங்க. இப்படி வந்து அது தொண்டர்கள் மத்தியில் இப்படி வந்து பிடிப்பு, திமுகவுடன் உள்ள கூட்டணி என்பது பிடிப்பு இல்லாமல் இருக்கிறார்கள்னு காங்கிரஸ் தொண்டர்களை பற்றியும் சொல்கிறாங்க. அப்போ இது என்ன கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு கேட்டால், ஆட்சியில் மங்க அதிகாரத்தில் மங்க வந்து ஏற்கவில்லைன்னு சொல்லி மனிதநேய மக்கள் கட்சி அறிக்கை கொடுத்தாச்சு, விசிகா கொடுத்தாச்சு, மதிமுக கொடுத்தாச்சு, புரியுதுங்களா? அதில் எல்லோரும் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. அப்போ என்ன அர்த்தம்? அப்போது இதில் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பெயர் ஒருத்தர் சந்தேகப்படும் போது சந்தேகப்பிராணி கூட்டணியா அப்படின்னு. சரி, இப்படி இருக்கு மணி சார். இல்லை என்னன்னு சொன்னால், இதில் பெரிய அதிர்வான செய்தி தான் இந்த பதிவுகளில் வந்திருக்கு. ட்விட்டரில் வந்து பிளவை நோக்கி செல்கிறதா தமிழக காங்கிரஸ் தான் கேட்டிருக்கீங்க. 58 விழுக்காடு ட்விட்டரில் ஆமுங்கிறாங்க, யூடியூப்பில் வந்து 72 விழுக்காடு ஆமுங்கிறாங்க. இது உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கா? இல்லை, இந்த நேயர்கள் உண்மையாகவே வந்து பறந்துபட்ட சாதாரண நேயர்கள் இப்படிலாம் சிந்திப்பாங்களா என்பது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இல்லைண்டு என்னன்னா, தமிழக காங்கிரஸ் தாவேக்கா பக்கம் போகிறதா என்று நீங்கள் கேட்டிங்கன்னா பொதுமக்கள் கருத்து சொல்வேன், ஆம் சொல்லலாம். பிளவுபடுவது என்று சொன்னால், ஒரு பகுதி காங்கிரஸ் திமுகவுடனும் ஒரு பகுதி காங்கிரஸ் தாவேக்காவுடனும் போவதா பொருளுங்க. அதுதான் அதனுடைய பொருள். அப்படி பார்க்கும் பொழுது அதில் 58 விழுக்காடும் 72 விழுக்காடும் கொடுக்கறதுனா, இதில் அகமகிழ்வது யார்? அப்படி பிளவுபட்டு திமுக பக்கம் ஒரு காங்கிரஸ், இது பக்கம் ஒரு காங்கிரஸ், ஜனநாயக பேரவை நடத்துகிற மாதிரி என்ன போகும்னு சொல்லி போட்டு கருதுவது யாருன்னா, ஒரு பக்கம் பாஜக, ஒரு பக்கம் திமுகவாக இருக்குமான்னு தெரியல. அந்த சிந்தனை போக்கு அது ஒரு பக்கம். உள்ளபடியே பிளவு என்பது என்னன்னு சொன்னால், கருத்து பிளவு என்பது இருக்கும். இந்த பக்கம் போகணுமா அந்த பக்கம் போகணுமா கருத்து பிளவு இருக்கலாம். ஏன்னா நேற்றெல்லாம் வந்து திருப்பரங்குன்றத்தில் நடத்திய மாவட்ட செயற்குழுவில் பகிரங்கமாக பேசினாங்க மாணிக்க தாக்கூர் இருக்கும் பொழுது, மற்றவங்களும் தாவேக்கா பக்கம் போகணும்னு. இன்று இதில் விருதுநகரில் உள்ள மாவட்ட செயற்குழுவில் ஆட்சியில் மங்க இல்லாத்தில் மங்க என்பதை தீர்மானமாகவே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சில மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில் கேட்கும் பொழுதும் அப்படிப்பட்ட மனோநிலையில் சொல்கிறாங்க மாணிக்க தாக்கூர் பக்கம் அப்படின்ட்டு. இது காங்கிரஸ் கட்சிக்குள்ள. அதே சமயத்தில் ஒரு சமன்பாடோட அகில இந்திய தலைமை சொல்கிறது தான் கேட்பாங்கிறது தான் செல்வ பிறந்தகை நிலைப்பாடு. அதனால்
இப்படிலாம் பாருங்கள் இன்னமும் மீறி பேசுகிறாங்கன்னு சொல்லி போட்டு போய் நான் காரிக்கேட்டை சொல்லுவேங்கிறது தான் அவர் நிலைப்பாடு. சிதம்பரம் சோனியாவை போய் பார்ப்பது என்பது அவர் பகிரங்கமாகவே திமுக பக்கம் தான் இருக்கணும், மாநிலங்களவை கிடைக்கும், மாநிலங்களவையில் மறுபடியும் அவர் கிடைக்கணும், அவங்களுடைய அஜெண்டா இருக்குது ஒவ்வொருத்தருக்கும். அப்போது இப்படி ஆட்சியில் பங்கு அதிகாரிகள் பங்கு கேட்கவே கூடாது என்ற மனோநிலையில் தான் சிதம்பரத்தினுடைய நிலைப்பாடு என்பது தெரிகிறது. இது கருத்து பிளவு உள்ளபடியே சொல்லப்படும். அதில் வந்திருக்கக்கூடிய இந்த வேறுபாடுகளில் இதை இப்படி ஆதரவாக கொடுப்பவர்கள் என்பவர்களும் அப்போ காங்கிரஸ் கட்சியை விட வெளியில் இருந்து அது ஒன்றுபட்டு செயல்பட வேண்டுமா, திமுக பக்கம் செல்ல வேண்டுமா அல்லது தாவேக பக்கம் செல்ல வேண்டுமா என்ற சிந்தனையுடன் பல சக்திகள் வெளியிலே இயங்குகிறது என்பதாக தெரிகிறது.